வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். நீங்க உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமா காய்கறிகள், பழங்கள், பூக்கள் வாங்குறீங்களா? உங்களுடைய செலவை பாதியா குறைக்கணும்னா நீங்க காய்கறி மார்க்கெட்டினுடைய நிலவரத்தை தெரிஞ்சுக்கணுங்க. கூடவே பழங்கள், பூக்கள் மார்க்கெட்டினுடைய நிலவரம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுடைய செலவுகளை நீங்க பாதியா குறைக்கலாம். அதுக்காக நீங்க காய்கறி மார்க்கெட்டுக்கோ, பழ மார்க்கெட்டுக்கோ, பூ மார்க்கெட்டுக்கோ டெய்லியுமே போய்கிட்டு இருக்க முடியாது. அதுக்காகத்தான் இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்தீங்கன்னா இந்த வாரம் காய்கறிகளுடைய விலை எப்படி இருந்துச்சு, எந்தெந்த காய்கறி விலை அதிகரிச்சிருக்கு, அடுத்த வாரம் எந்தெந்த காய்கறிகளோட விலை குறையும், நீங்க என்னென்ன காய்கறிகள் வாங்கினா உங்க செலவை குறைக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கூடவே போன வாரம் எந்தெந்த பழங்களோட விலை அதிகரிச்சிருக்கு, இந்த வர்ற வாரத்துல என்னென்ன பழங்கள் வாங்கினா உங்களுடைய செலவுகளை குறைக்கலாம். இதே மாதிரி பூக்களோட விலைகள் போன வாரம் எப்படி இருந்துச்சு, இந்த வர்ற வாரத்துல பூக்களோட விலைகள் எப்படி இருக்கும், என்னென்ன பூக்கள் வாங்கினா உங்களுடைய பூக்கள் வாங்குற செலவை பாதியா குறைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாங்க. நீங்க உங்க வீட்டுக்கு காய்கறி, பழங்கள், பூக்கள் வாங்கினா உங்களுடைய வீட்டு செலவை குறைச்சி லாபத்தை அதிகரிக்கலாம். அதே நேரத்துல வியாபாரத்துக்கோ, கடைக்கோ, கேண்டீனுக்கோ வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய லாபத்தை அதிகரிக்கணும்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நீங்க என்ன ஆப்ரலாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த சேனல்ல வர்ற பணம் சேமிக்கிற வீடியோக்களை உடனே உங்களால பார்க்க முடியும். நண்பர்களே, இதெல்லாம் ஒரு தகவலா அப்படின்னு எப்பவுமே நினைக்காதீங்க. ஏன்னா போன வாரம் வரைக்கும் ஒரு கிலோ தக்காளி 15 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த வாரம் ஒரு கிலோ தக்காளியோட விலை 50 ரூபாங்க. ஒரே வாரத்துல கிலோ 35 ரூபா அதிகரிச்சிருக்கு. ஒரு கிலோ வாங்குறவங்களுக்கு 35 ரூபா தாங்க அதிகம். அதே நேரத்துல 10 கிலோ வாங்குறவங்களுக்கு 350 ரூபாங்க. 100 கிலோ வாங்குறவங்களுக்கு 3500 ரூபா விலை ஏற்றம் இருக்குங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்தீங்கன்னா காய்கறி, பழங்கள், பூக்களோட விலை நிலவரத்தை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வாரம் என்னென்ன பொருட்கள் வாங்கினா உங்களுடைய செலவுகளை குறைச்சி லாபத்தை அதிகரிக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். வீடியோவினுடைய ஆரம்பத்துல போன வாரம் காய்கறிகளோட விலை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாங்க. போன வாரம் எந்தெந்த காய்கறிகளோட விலை குறைவா இருந்துச்சு அப்படின்னா தக்காளி மற்றும் பீன்ஸுங்க. எந்தெந்த காய்களோட விலை அதிகமா இருந்துச்சுன்னா எலுமிச்சை, இஞ்சி, கேரட், முருங்கைக்காய். கூடவே எந்தெந்த காய்களோட விலையெல்லாம் நிலையா இருந்துச்சுன்னா முட்டைக்கோஸ், சுரக்காய், பாகக்காய். விலை ஏற தொடங்கின காய் வந்து பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, மிளகாய்ங்க. இப்ப விலை வயசா பார்த்துடலாம். எலுமிச்சங்காய் வந்து கிலோ 200 ரூபாயா இருந்தது, 260 ரூபாயா விலை கூடி இருக்கு. தக்காளி கிலோ 50 ரூபாயில இருந்து 40 ரூபா ஆயிருக்கு. இஞ்சி வந்து கிலோ 85 ரூபாயில இருந்து 120 ரூபாயா கூடி இருக்கு. முட்டைக்கோஸ் வந்து ஒரு கிலோ 15 ரூபாயா இருந்துச்சுங்க. இப்ப கிலோ 18 ரூபாயா விலை உயர தொடங்கி இருக்கு. வெயில் காரணமா காய்கறிகளோட விலை ஏறி இருக்குங்க. அடுத்ததா இந்த வர்ற வாரத்துல என்னென்ன காய்கறிகள் வாங்கணும் அப்படிங்கிற லிஸ்ட்டை பார்த்துடலாங்க. முட்டைக்கோஸ், சொரக்காய், தக்காளி, வெள்ளை பூசணி, இந்த 4 வகை காய்கறிகளை இந்த வாரத்துல நம்ம அதிகமா வாங்கி பயன்படுத்தலாங்க. உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், கத்திரிக்காய், இந்த 3 வகை காய்கறிகளை இந்த வாரத்துல கொஞ்சம் அளவா தான் வாங்கி பயன்படுத்தணும். அடுத்ததா என்னென்ன காய்கறிகள் தவிர்க்கணும் அப்படின்னா எலுமிச்சை, இஞ்சி, சின்ன வெங்காயங்க. வெயிலுக்கு வந்து தர்பூசணி, முலாம், வெள்ளரிக்காய் ரொம்பவுமே நல்லது. நீங்க இந்த அட்டவணையெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த காய்கறிகளை இந்த வாரத்துல அதிகமா நீங்க வாங்கி பயன்படுத்தி உங்களுடைய செலவுகளை குறைச்சி லாபத்தை அதிகரிச்சுக்கோங்க. அடுத்ததா நம்மளுடைய பழங்கள் வாங்குற செலவை பாதியா குறைக்கிறதுக்காக போன வாரம் பழங்களோட விலை நிலவரம் எப்படி இருந்துச்சுன்னு அதை பார்த்துருவோம். இந்த வெயில் காலத்துக்கு தேவையான பழமான தர்பூசணி பழமும், முலாம் பழமும் போன வாரம் ரொம்பவுமே விலை குறைவா கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. அடுத்து விலை அதிகரிச்சுள்ள பழம் என்னென்ன அப்படின்னா ஆப்பிள் பழமும், மாதுளம்பழம், திராட்சைங்க. இந்த 3 வகை பழங்களோட விலை வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததா போன வாரத்துல பப்பாளி பழம், கொய்யாப்பழம், சப்போட்டா பழம், இந்த 3 பழங்களோட விலையில பெருசா எதுவும் மாற்றம் இல்லைங்க. பழைய விலையில தான் இருந்துச்சு. வாழைப்பழத்தோட விலை வந்து அதிகரிச்சிச்சுங்க. கூடவே மாம்பழத்தோட விலையுமே வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப மாம்பழம் மட்டும் பலாப்பழங்களோட சீசன் அப்படிங்கிறதுனால போன வாரத்துல விலை வந்து கொஞ்சம் அதிகரிச்சாலும் மக்கள் அதிகமா பயன்படுத்தின பழங்கள் இந்த பழங்களா தாங்க இருக்குது. பலாப்பழங்களை நிறைய பேர் ஏலம் வர்ற இடத்துல வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. நீங்களுமே கூட அங்க வந்து வாங்கலாம். இந்த வர்ற வாரத்துல என்னென்ன பழங்கள் வாங்கினா நம்மளுடைய செலவுகளை குறைக்கலாம் அப்படிங்கிற லிஸ்ட்டை பார்த்துடலாம். இந்த வாரம் வந்து நீங்க தர்பூசணி பழம், முலாம் பழம், பப்பாளி பழம், இந்த வெயிலுக்கு தேவையான 3 வகை பழங்களை அதிகமா வாங்கி தாராளமா பயன்படுத்தலாம்.
கூடவே மாம்பழம் மற்றும் வாழைப்பழங்கள், கொய்யா பழங்களை வந்து அளவா வாங்கினோம்னா நம்மளுடைய செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாங்க. இந்த பழங்களோட விலைகள் கொஞ்சம் அதிகரிக்க தொடங்கியிருக்கு. ரொம்ப ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தான். ஆனால் ஆப்பிள் மற்றும் மாதுளை, கிவி போன்ற பழங்களை வந்து நம்ம அதிகமாக வாங்கினோம்னா நம்மளுக்கு செலவு தாங்க அதிகம். ஏன்னா இந்த 3 வகை பழங்களோட விலை வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. சப்போட்டா மற்றும் பன்னீர் திராட்சை போன்ற பழங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே ஏற்றதாக இருக்கிறதுனால விலை அதிகமாக இருந்தாலும் நம்ம இதை வாங்கி பயன்படுத்தினா உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், மாம்பழமும் பலாப்பழமுமே இன்னும் 2 மாதத்துக்கு நம்ம அதிகமாக பயன்படுத்தலாம். ஏன்னா இது வெயில் காலத்துக்கும் நல்லது, விலை குறைவாகவும் இந்த சீசனில் கிடைச்சிட்டு இருக்கிறதுனால தாராளமாக இந்த 2 வகை பழங்களை பயன்படுத்துவோம். அடுத்ததா நம்மளுடைய பூக்கள் வாங்குற செலவை பாதியாக குறைக்கிறதுக்காக போன வாரம் பூக்களோட விலைகள் நிலவரம் எப்படி இருந்துச்சுன்னு முதல்ல பார்த்துருவோம். பூக்களோட விலைகள் எப்பவுமே வார கடைசி மற்றும் விசேஷ நாட்கள்ல அதிகமா இருக்குங்க. பன்னீர் ரோஜா, சாமந்தி பூக்களோட விலை போன வாரம் குறைவா இருந்துச்சு. மல்லிகை, முல்லை, கனகாம்பரம் இந்த 3 பூக்களோட விலைகள் வந்து போன வாரம் அதிகமா தாங்க இருந்துச்சு. கனகாம்பரத்தோட விலை குறையவே மாட்டேங்குதுங்க. அடுத்ததா சம்மங்கி, வாடாமல்லி, கோழிக்கொண்டை பூ இந்த 3 பூக்களோட விலைகள்ல பெருசா எதுவும் மாற்றம் இல்லை. தாமரைப்பூ, அரளிப்பூ, துளசி இந்த 3 பூக்களோட விலைகள் வந்து போன வாரத்துல இருந்தே விலை அதிகரிக்க தொடங்கிடுச்சு. இந்த வர்ற வாரத்துல பூக்களோட விலைகள் எப்படி இருக்கும், என்னென்ன பூக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற விவரத்தை பார்த்துருவோம். மே மாசத்தினுடைய 2வது வாரத்துல நீங்க பன்னீர் ரோஜா, சாமந்தி, சம்மங்கி இந்த 3 பூக்களை தாராளமா வாங்கி பயன்படுத்தலாம். விலை குறைவாக தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அரளிப்பூ, வாடாமல்லி, கதம்பம் இந்த 3 வகை பூக்களை வந்து விலை கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிறதுனால நம்ம அளவா வாங்கி பயன்படுத்திக்கலாங்க. மல்லிகைப்பூ, முல்லை, கனகாம்பரம் இந்த 3 வகை பூக்களோட விலைகள் ரொம்பவுமே அதிகமா இருக்கு. அதனால தேவைக்கு மட்டும் வாங்கி பயன்படுத்திக்கோங்க. தாமரைப்பூ, துளசிப்பூ, மருதுப்பூ இந்த 3 பூக்கள் வந்து விசேஷத்துக்கு நல்லது. நண்பர்களே, நம்ம சேனல்ல டெய்லியுமே காலையில காய்கறிகளோட விலை நிலவரம் என்னென்ன, கூடவே இன்னைக்கு என்னென்ன காய்கறிகள் விலை குறைவா கிடைக்குது அப்படிங்கிற தகவல் வெளிவருது. பழங்களோட விலை நிலவரங்கள் என்னென்ன, இன்னைக்கு என்னென்ன பழங்கள் விலை குறைவா கிடைக்குது அப்படிங்கிற தகவலுமே சேர்ந்தே தந்துகிட்டு இருக்கோம். கூடவே பூக்களோட விலைகள் என்னென்ன அப்படிங்கிறதையுமே நீங்க டெய்லியுமே காலையில நம்ம சேனல்ல வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனல்ல வாரம் பழைய பொருட்களோட விலைகள் எவ்வளவு இருக்கு, பழைய பொருட்களை எப்படி லாபமா விற்கலாம் அப்படிங்கிற தகவலுமே சேர்ந்தே வருது. கூடவே ஞாயிற்றுக்கிழமை மற்றும் புதன்கிழமைகள்ல அசைவு பொருட்களோட விலைகள் என்னென்ன இருக்கு, என்னென்ன அசைவு பொருட்கள் வாங்கினா நம்மளுடைய அசைவு பொருட்கள் வாங்குற செலவை பாதியா குறைக்கலாம் அப்படிங்கிற தகவலுமே சேர்த்தே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நண்பர்களே, உங்களுடைய வீட்டு செலவை பாதியா குறைக்கிறதுனாலும் சரி, அல்லது வியாபாரம், கடை, கேண்டீன் போன்ற இடங்கள்ல உங்களுடைய லாபத்தை அதிகரிக்கணும்னாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனல்ல வர்ற வீடியோக்கள் மூலமா உங்களுடைய லாபத்தை அதிகரிச்சுக்கோங்க. நீங்க என்ன ஆப்ரலாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோக்களை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.